Welcome back to Shabnam's Cooking. வெண்டைக்காய் மசாலா செய்யறதுக்கு தனியா ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போறோம். அதுக்கு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்ப மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு. இது கூடவே நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கலக்கிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த வெண்டைக்காய் வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் இட்லி சட்டியில போட்டு வேக வச்சிருக்கோம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த வெண்டைக்காவை வந்து இந்த மசாலால நம்ம போட்டு எடுத்து வைக்க போறோம். பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஒவ்வொன்றா. அப்போதான் மசாலா நல்லா வெண்டைக்கால ஊறும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து நம்ம வச்சுக்கலாம். வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி மசாலா போட்டு நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இதில் நம்ம பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இது பெரட்டி வச்சது போக மீதி மசாலா இருக்குல்ல, இந்த மசாலாவை வந்து நம்ம இப்போ வெங்காயம் வதக்குறதோட நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இதில் இருக்கிற எல்லாம் பச்சை வாசம் போகணும். மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அது பச்சை வாசம் நல்லா போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம இந்த மசாலா நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நமக்கு மசாலா ரெடியா இருக்கு. நம்ம வெண்டைக்காய் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் போட்டுட்டு நம்ம ரொம்ப கிளறக்கூடாது. அதுல இருக்கிற மசாலாலாம் நமக்கு கலண்டிரும். போட்டு அப்படியே மூடி வச்சிடணும். ஏற்கனவே வேக வச்சதுனால சீக்கிரமாவே வெந்துடும். அவ்வளவுதான், வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு.
சூப்பரான வெண்டைக்காய் பச்சடி இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேற பாத்திரத்துல எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். சூப்பரா வெண்டைக்காய் பச்சடி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.